வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி. இதில் நான் ராகு மே மாதம் 19ஆம் தேதி விடியற்காலை 5 மணிக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார். கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில். ஏன்னா ராகு தலை கேதுவால். ஸோ அவங்க ஒரு 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பயிற்சி அந்த நேரத்தில் நடக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா, அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன பலன், அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி 1, 2, 3 பாதம், அப்புறம் சதயம் 4 பாதங்கள், அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இதில் இந்த 9 பாதங்களை கொண்டது கும்பராசி. அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம். அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன், சதயத்தில் என்ன பலன், அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் அடுத்த அதோடைய 2ஆம் பகுதியாக கேதுவுடைய பயிற்சி எப்படின்னா, முதல்ல உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், அதற்கப்புறம் மகன் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2026ஆம் வருஷம். அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது 19th மே, இதுலேருந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா அது 5th டிசம்பர். ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு 8ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்குள்ளே வரார். அதே நேரத்தில் கேது 2ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரார். அதாவது உங்கள் ராசியில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு. இது இந்த பயிற்சி நடக்கக்கூடிய தினம் மார்ச் 19ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு. ராகுவை பொறுத்த வரையில் 7ஆம் வீடு அப்படின்னா அது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர்ஷிப்பும் அதே தான். அதாவது கணவன் மனைவி உறவு, அதுவும் அதே தான் அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. இப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, 7ஆம் வீட்டில் ராகு வரும்போது உறவு முறைகளில் கவனம் தேவை. அதாவது கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. ஏன் இந்த சொல்கிறேன்னா, கலெக்டிவ் எஃபெக்ட். சனி பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கார், அஷ்டமத்து சனின்னு சொல்கிறோம். அப்போ சனி 8ஆம் வீட்லேயும் ராகு 7ஆம் வீட்லேயும் இருக்கும்போது சில நேரங்களில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமணம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணும்போது அந்த திருமணங்கிறது உடனே கைகூடி வராமல் இருக்கும், தள்ளி போகும். அதுலேயும் குறிப்பாக காதல் திருமணம்னா கேட்கவே வேண்டாம். சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி தான் நடக்கும். நிறைய பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த 7ஆம் வீட்டில் ராகு வரும்போது வரக்கூடிய சில தொல்லைகளாக இருக்கும். அமைதி என்பது நம்மை விட்டு போய்விடும். என்ன காரணம்னா, இது சர்பதோஷம்னு பேர். அப்போ 7ஆம் வீட்டில் ராகு, லக்னத்தில் கேதுன்னா மனசு அலைபாயும். மனசில் ஒரு அமைதி இருக்காது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியலையா, பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஸோ இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருப்போம். இப்போது ராகு இப்படி இருக்கிறதுனால சனியோடைய எஃபெக்டை ராகு தரார். ஆனால் சனி உங்களுக்கு ரொம்ப அனுகூலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இருக்கிறது 8ஆம் வீட்டில். கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். அதே போல் உங்கள் பெற்றவங்க, தாய் தந்தையர், அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள். ஆனால் இதனாலே நம்ம அதை சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் முக்கியமாக என்னென்னா, அவங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, ஏற்கனவே பிரச்சனைகளில் இருப்பாங்க. இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் ஹைலைட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பதால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இருக்கணும். ரொம்ப ஈஸியாக யூ கேனாட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். அப்படி தான் இருக்குது. சாரங்களை பார்க்கும்போது அவர் முதல்ல குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் டிரான்சிட் ஆகிறார். பூரட்டாதியில் அவர் டிரான்சிட் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பூரட்டாதியில் 19ஆம் தேதி மே மாதம் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைஞ்சவர் 24 நவம்பர் மாதம் வரை அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. அப்போ பூரட்டாதின்னா அது குருவினுடைய நட்சத்திரம்.
இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குரு உங்களுக்கு சர்வ அனுகூலமாக இருக்கிறார். ஏன்னா, இந்த மே மாதம் 15ஆம் தேதி, அதான் இது இது நடக்கிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னால 11ஆம் வீட்டில் குரு இருக்கார். 11ஆம் வீட்டிலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் வீடு. அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன? வெல்ஃபேர் ஆஃப் த சில்ட்ரன், நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு. நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு பிளானிங் இருக்கும். லாபம் தரக்கூடிய விஷயங்களில் நம்ம ஈடுபடுவோம். ஏன்னா 11ஆம் வீட்டில் குரு. அதே நேரத்தில் 8ல் இருக்கார் சனி, அதை ஹைலைட் பண்ணுறார். 7ல் உட்காந்து ராகு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வரவும் இருக்கும். சில நேரங்களில் முட்டாள்தனமான சில மூவ்ஸ்னால அதை இழப்போம். அதான் ஒரு சைடு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்கிறோம், அது தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை இழக்கிறோம். அப்போ வரவு நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம சரியான மூவ்ஸ் பண்ணாமல் சில நேரங்களில் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணதை மாட்டிக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 11ன்னா அசட்ஸு. அப்போ அசட்ஸுகளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தப்பு? மார்ட்கேஜ் பண்ணுவீங்க அதை போய். அப்போ மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு அதை மீட்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. பேங்க்கில் அது மாதிரி போட்டால் கூட பரவாயில்ல, அதை கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட போய் மார்ட்கேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்கச்சக்கமாக மாட்டுப்பீங்க. ஸோ ஃபைனான்ஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போது 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதால, இந்த அஷ்டமத்து சனியாலேயோ இல்லை 7ல் இருக்கக்கூடிய ராகுவாலேயோ ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நிச்சயமாக நவம்பர் மாதம் வரை இருக்காது. நிச்சயமாக இருக்காது. நவம்பர் மாதம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நவம்பர் 24 வரை. நவம்பர் 24க்கு அப்புறம் இவர் உள்ளே வரக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரமான சதயத்துக்குள்ளே வருவார். சதயத்துக்குள்ளே இவர் வரும்போது என்ன ஆகும்னா, ராகு பரிபூர்ண பலத்தை பெறுகிறார். அப்போது அஷ்டமத்து சனியுடைய பலமும் கூடுகிறது. அப்படி இருந்தாலும் குரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கார், இதெல்லாம் இருந்தால் கூட. ஆனால் இந்த காலகட்டம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை, 2026ஆம் வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை இவர் சதய நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகிறார். அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குருவினுடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி ஆகிறார். அடுத்த பயிற்சி, அதாவது கடகராசிக்குள்ளே போகிறார். அது வரைக்கும் குரு உங்களுக்கு சாதகமான ஒரு பொசிஷனில் இருக்கார். அப்போ குரு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஒரு பக்கம் நமக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் என்னாகும், சாதகமான சூழல்களுக்கான வழிமுறைகளும் இருந்துகிட்டே இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ராகுவை குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் உங்களுக்கு ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க, சிம்மராசினா அஷ்டமத்து சனி பெரிய பிரச்சனை அப்படிலாம் சொல்கிறாங்க. இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு பக்கம் பிரச்சனை, ஆனால் இன்னொரு பக்கம் எஸ்கேப் ரூட்டு. பிரச்சனை ஒரு பக்கம், ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய வழியை குரு சொல்லிகிட்டே இருக்கார். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்போ இதனால் பெரிய பாதிப்புகள் நமக்கு உண்டாகுமா அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்ன, ஒரு பக்கம் வில்லை பாம்பு எல்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா விஷயங்களும் இன்னொரு பக்கம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த பாதையில் போகும்போது ஒரு பக்கம் இதுவும் ஒரு பக்கம் அதுவும் இருக்கும்போது நம்ம அதை கவனமாக கையாளுறது அவசியம். நீ போய் பாம்பிட்ட மாட்டினா கஷ்டம், ஆனால் அதே நேரத்தில் நீ இந்த பக்கம் சைடில் ஒதுங்கி போயிட்டேன்னா தப்பிச்ச. ஏன்னா சமநிலை இது எப்படின்னா ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி நடந்துட்டுருக்கு. பட் இது நல்லது ஒரு விதத்தில். என்ன காரணம்னா, உங்களுக்கு பேலன்சிங் ஆக்ட் நடக்கிறதுனால தான் தப்பிப்பதற்கும் வழி இருக்கிறது. சரி, அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், 11ஆம் வீடு என்றால் நம்முடைய நல்ல நண்பர்கள், அப்புறம் நமக்கு மூத்தவர்கள். அப்போ யாராலும் உங்களுக்கு நன்மைகள் வரும், சில பிரச்சனைகள் எனக்கு ஏற்படுறது. அப்போ மூத்தோர் சொல் கேள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் ஒரு வசனம். ஸோ ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அவங்க சொல்கிறத கேளுங்க. அண்ணாவாக இருக்கலாம், சொல்கிறத கேளுங்க, யோசிங்க. அவங்க உங்களை பாதாளத்தில் தள்ளணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை யோசிங்க. அதே நேரத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். இப்போ நான் நண்பர்களுடைய பேச்சையும் கேட்கல, மூத்தோர் பேச்சையும் கேட்கல, என்னுடைய இஷ்டப்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு நீங்கள் நடந்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிறதுங்கிறது உறுதியாக இருக்கும்.
அப்போது இதுக்கெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. சிம்ம ராசி, நான் நேராக தான் நிற்பேன், கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவுட்டு. ஏன்னா அந்த ரிஜிடிட்டி, அதான் சொல்லுவாங்க, பெரிய புயல் வரும்போது மூங்கில் வளைந்து கொடுக்கும், ஆனால் மரம் வந்து அப்படியே நிற்கும், அதுதான் கீழே விழும், மூங்கில் விழாது. எவ்வளோ புயல் அடித்தாலும் அது வளைஞ்சு 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 அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுடும், புயல் நின்றுடும், மூங்கிலும் சரியாயிடும். அதுபோல் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம், சில பிரச்சனைகளை நீக்குவதற்கு. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த சுச்சுவேஷன். தெய்வ பக்தி உடையவர்கள் அவசியம் தெய்வத்தை நம்பி இருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு நீங்கள் தீர்க்க முடியும், சரி செய்து கொள்ள முடியும். அதனால் அஷ்டமத்தில் சனி இருக்க, 7 ராகு இருக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், அதை சமாளிக்கலாம். ஏன்னா 11 குரு இருக்கே, அதுதான் நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது அடுத்த சாரம் என்ன ஆகுது? ராகு செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் அவர் போகக்கூடிய காலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி 2026 வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி வரை. டிசம்பர் 5ஆம் தேதி ராகுவுடைய அடுத்த பயிற்சி. அந்த பயிற்சியில் அவர் மகர ராசிக்குள்ளே போயிடுவார். இப்போது இந்த ஆகஸ்ட் 1லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. ஆனால் அவர் ஒரு பக்கம் யோகாதிபதியாக இருக்கிறார், நன்மைகளை தர தயாராக இருக்கிறார். அப்போ செவ்வாயோடால் வரக்கூடிய நன்மை என்னென்னா, தொழிலில் மேம்பாடு, சொத்துக்கள் வாங்குவது, பிதுர்ராஜித சொத்துக்கள் வந்து சேர்வது, இதெல்லாம் நடக்கும். அது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் ஃபைனான்ஷியலாக. அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன இதில் தெரிஞ்சுக்கணுன்னா, தொடர்ந்து அஷ்டமத்தில் தான் சனி இருக்கார். அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். வாக்கினில் கவனம் வேண்டும், பேசக்கூடிய பேச்சுக்களில் கவனம் வேணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை லூஸ் பண்ணலாம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது அவசியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதே போல் உங்களுடைய நிலையில் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூடை எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் வழி இன்னொரு பக்கம் இருப்பதால் அதை அழகாக சமாளித்து இந்த ராகு கேது பயிற்சி ஒரு விதத்தில் பார்த்தா இதனால் நான் லாபத்தை தான் அடைந்தேன் அப்படின்னு அல்டிமேட்டாக நீங்கள் சொல்கிற அளவுக்கு நன்மையை செய்ய முடியும். ஆனால் நம்மளே அதிலே கொஞ்சம் ரொம்ப கேஷுவல் மூமெண்ட் எடுத்துட்டோன்னா அது டிசாஸ்டர்லேயும் போய் முடியலாம். அதனால் இதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அவசியம் தேவை இருக்கிறது. அதே போல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் வேலையை தூக்கி போடுறேன், எனக்கு அது இல்லை இது இல்லை, முடிஞ்ச வரைக்கும் டாலரண்ட்டாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் 2026க்கு அப்புறம் தான் நடக்கும். அதில் சில மாறுபாடுகள் இருக்கலாம், சில விஷயங்கள் முடிவடையாமல் இருக்கலாம். சில நேரங்களில் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, கம்பல்சரியாக ஐயோ உனக்கு அதாவது மணி 8 ஆச்சு சாப்பிட்றணும், 7 ஆச்சு சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு 25 வயசு கல்யாணம் பண்ணிடுவேன். இப்படி தயவு செஞ்சு செய்யக்கூடாது. நல்ல வரன்கள், நல்ல சந்தர்ப்பங்கள், சூழல்கள் சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் இந்த வயசில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு பண்ணால் சரியான ஒரு சூழல் இல்லாத கூட, பொருத்தங்கள் இல்லாத கூட நீங்கள் பண்ணிவிடுவீங்க. அது பின்னால் பெரிய பிரச்சனை. அதனால் இதுலேயும் கவனமாக இருக்கணும். ஸோ ராகு பயிற்சியினுடைய தன்மை இப்படியாக இருக்கிறது. இப்போது கேதுவுடைய மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்குள்ளே கேது வரார். கேதுன்னு சொன்னாலே ஞானகாரகன்னு பேர். அப்போ ஞானகாரகன் நம்ம ராசிக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய பரபரப்பு தன்மை சற்று குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேது நிதானப்படுத்துவார். அப்போ சில நேரங்களில் என்னாகும், நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியை கூட நிதானப்படுத்திடுவோம். அதுலேயும் கவனமாக தான் இருக்கணும். கேது என்பவர் ஞானகாரகன். அப்போ ஞான வழியில் சில நாட்டங்களை தருபவர் கேது, அதை தருவார். வழக்கமான உங்களுடைய ஒரு பிஹேவியர்லேருந்து கேது உங்களுடைய ராசியில் டிரான்சிட் ஆகும்போது மாறுபாடு தெரியும். வழக்கமாக நீங்கள் ரொம்ப ஒரு கமாண்டிங்காக இருப்பீங்க, ஒரு பேச்சு எல்லாமே வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும். ஆனால் கேது வரும்போது என்ன ஆகும்னா, அதுலேயே ஒரு சாஃப்ட் ஆட்டிடியூடு, கண்டிப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பு இருந்தால் கூட அதில் என்ன இருக்குன்னா, இப்படி செஞ்சால் உனக்கு நல்லது, செய்யாமல் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் வரும். இப்போ கேது இல்லாத போது எப்படி இருக்குன்னா, இதை செய்கிறது உன்னோட வேலை, நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படி சொல்கிற ஒரு ஆட்டிடியூடு மாதிரி, செஞ்சால் எல்லாருக்கும் நல்லதுப்பா, கொஞ்சம் பாரு, அப்படி மாறிடும்.
ஏன்னா அவர் தான் ஞானகாரகன் அவர் இருக்கார். அப்போ சில நேரங்களில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஞானத்துக்கு அதிதேவதை விநாயக பெருமான். ரெகுலராக பிள்ளையாரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பிட்டீங்கனாலே பாதி தொல்லைகள் நீங்கும். ரெண்டாவது, கேது எப்போவுமே ஹெல்த் இஷ்யூஸை கொடுப்பார். அப்போ ஹெல்த் இஷ்யூவில் என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூ வரும்? வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றில் அசிடிட்டி, கேஸ்ட்ரிக்ஸு, இந்த மாதிரி சில கோளாறுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சாப்பிட்ற ஃபுட்டுலேயும் கவனம் தேவை. இப்போது கேதுவினுடைய சாரத்தை பார்க்கலாம். கேதுவுடைய சாரத்தில் பார்த்தோம்னா முதல்ல 2 மாதம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் கேது டிரான்சிட் ஆவார். அப்போது இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய சொந்த நட்சத்திரம் அது. பெரிய வித்தியாசங்களை பார்க்க முடியாது, நார்மலாக இருக்குது. கேது உள்ளே வந்துட்டார், அதனால் ஏதாவது பிரச்சனைனா முதல் 2 மாதம் எதுவுமே இல்லை. அதற்கு அடுத்த இது பூர நட்சத்திரத்தில் அவர் போகிறது. எப்போன்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 30 மார்ச் வரைக்கும் 2026ஆம் வருஷம் அவர் டிரான்சிட் ஆகிறது பூர நட்சத்திரத்தில். அது சுக்கிரனுடைய ஸ்டார். சுக்கிரன் யார்? 3ஆம் வீட்டுக்கு உடையவர், 10ஆம் வீட்டுக்கு உடையவர். அப்போ 3 அப்படின்னா முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ ரொம்ப உறுதியாக வேலைப்பாடெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழிலில் சுணக்கம் ஏற்படும். இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ முயற்சிகள் அப்படிங்கும்போது முயற்சிகளில் என்னமோ கடுமையாக தான் உழைப்பீங்க. ஆனால் அந்த கடுமைன்றது சரியான டைரக்ஷனில் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் சரியான டைரக்ஷனில் இல்லைன்னா அது வீண் முயற்சியாக போயிடும். அப்போ முயற்சியும் ஓரளவுக்கு லிக்விடேட் ஆகுது. தொழில் ஸ்தானத்திலையும் வளர்ச்சி குறையும். இதற்கு அனுகூலமாக அஷ்டமத்தில் சனி. அப்போ ஒரே ஒரு அட்வான்டேஜ் திரும்ப திரும்ப என்ன? 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அது அட்வான்டேஜ். தொழிலில் சுணக்கம் அப்படின்னா அது உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களில் நீங்கள் வேணால் கடுமையாக உழைக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தன்மையை எது கொடுக்கறது? நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி, அவனுடைய பர்ஃபார்மன்ஸு, அதுக்கான ஒரு தன்மைகள், இதெல்லாம் தான் இதை நிர்ணயம் பண்ணும். அப்போ என்னாகும்? அதில் சரியான ஸ்கோப் இல்லாத போது நீங்கள் கடுமையாக உழைச்சாலும் ஆவரேஜ் ரிசல்ட்ஸில் ஓடும். இதுதான் கேதுவால் வரக்கூடிய தொல்லையாக இருக்குது. இதற்கப்புறம் கேது என்ன செய்கிறார்? 30 மார்ச்சில் தொடங்கி டிசம்பர் 5ஆம் தேதி வரை அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் போகிறார். மக நட்சத்திரத்தில் அவர் போகும்போது என்ன ஆகிடும்? கிட்டத்தட்ட ஒரு சாமியாரை போன்ற மனோநிலை ஏற்படும். ஆனது ஆகட்டையா, நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிப்பாங்க. அந்த கதை. எதை பற்றி அலட்டிக்க மாட்டீங்க. மனசில் ஒரு நிரந்தர அமைதி குடிகொள்ளும். இந்த காலகட்டம் யாருக்கு உகந்தது என்றால் ரிசர்ச் சென்டரில் இருக்கவன், கண்டுபிடிப்பாளர்கள், அப்புறம் இந்த அட்வைசரி ரோலில் இருப்பாங்க. இப்படி செஞ்சால் நல்லது, அப்படி செஞ்சால் நல்லதுன்னு கன்சல்டன்ட், அட்வைசர், இப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஆதாயமான காலமாக இருக்கும். பிறருக்கு பயன்படக்கூடிய எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது ஆதாயமாக அமையும். இந்த கேதுவில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம். கேதுவுடைய மூமெண்ட்னால மிகப்பெரிய டெவலப்மெண்ட் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டை கேதுவால் தரவே முடியாது. எப்போவுமே கேதுன்றவர் வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ உகந்த நட்சத்திர இது கிரகமே அல்ல. அப்போ எதில் தான் இதில் பண்ணுவார் அவர் அப்படின்னு கேட்டால், ஞான வழியில் ஈடுபடுறவங்க, அப்புறம் பிறர் நன்மையை பற்றி அவர்களுக்காக சர்வீஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஈடுபடும் போது இப்போ எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ சேரிட்டபிள் இது இருக்குது, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்ற ஒரு தன்மையில் நீங்கள் போகிறீங்க இல்லையா? சில நேரங்களில் தர்ம காரியங்கள் அதெல்லாம் ஈடுபடுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ராகு கேது பயிற்சி என்பது மிகப்பெரிய சிறப்புன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கிராஜுவல் டெவலப்மெண்ட் நிச்சயமாக இருக்குது. இதில் இந்த கேதுவில் தரக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பின்னால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக அமையும். ஆனால் இந்த ஒரு வரக்கூடிய ஒரு 1.5 வருஷ காலம் பர்சனல் டெவலப்மெண்ட்னு எடுத்திங்கன்னா பெரிய அளவுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட்டை சொல்ல முடியல. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகள் தள்ளி போகும்.
புத்திர பாக்கியம் அப்படின்ற இடத்துல சில நேரங்களில் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, அதனால் இந்த சயின்டிஃபிக்காக இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப சக்ஸஸை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். வெளிநாட்டு பிரயாணம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். தோஸ் ஹூ ஆர் ஆஸ்பைரிங், நான் வெளிநாடு போகணும்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளில் இறங்குறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆனால் பெரிய அளவுக்கு நான் அதிர்ஷ்டமான ஒரு முன்னேற்றத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளிநாடு போனாலும் அங்கே கொஞ்சம் சஃபரிங் இருக்கும், பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கையாளும் போது அதில் கொஞ்சம் நிதானித்து தான் நீங்கள் செயல்பட முடியும். எனக்கு அவசரம், ஆனால் ஃப்ளைட் 1 ஹவர் டிலேயில் வருது, 1 ஹவர் டிலேன்றான், அப்புறம் 3 ஹவர்ஸ் டிலேன்றான், என்ன பண்ண முடியும்? உட்காந்தாலும் ஆகணும் 3 மணி நேரம். கிட்டத்தட்ட அதே போல் ஒரு நிலையில் தான் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருங்கள். பொறுமை இழந்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய டென்ஷன் தான் அதிகமாகுமே தவிர ப்ரொடக்டிவிட்டியில் ஒரு பெரிய வித்தியாசம் வர வாய்ப்பு இல்லை. அதனால் சற்று கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.